இவனுங்கெல்லாம் லோக்கல் கிரிக்கெட் ஆனவளையா 2010ல சவுத் ஆப்பிரிக்கா போனா என் தலைவன் என்ன பிச்சுன்னு தெரியாது ஏதும் தெரியாது. மும்பையும் திணறான், ஆர்சிபியும் திணறான். ஃபர்ஸ்ட் மேட்ச் யாரு தெரியுமா? நியூசிலாந்து டீம், சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல் டீமை கூட்டு வர்றான். புரியுதுங்களா? அடிக்கிறான் அங்கேயே முடிச்சுட்டு அடுத்த மேட்ச் யாருக்கு தெரியுமா? வயாபா ஜெயவர்தனே ஸ்ரீலங்கா டீம் கூட்டு வர்றான். இதெல்லாம் டோர்னமெண்ட் டீம், CL T20. சில தற்கூரிக்கெல்லாம் தெரியாது. அதே அடிக்கிறான். மூணாவது மேட்ச் விக்டோரியா கூட ஃபுல் ஆஸ்திரேலியன் கோடு, ஆரியன் பிச் கேப்டன். ரொம்ப கஷ்டம், டிராப் பண்ணோம், சூப்பர் ஓவர்ல போய் தோத்தோம். நாலாவது மேட்ச் யார் தெரியுமா? நாலாவது மேட்ச் வாரியர்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா டீம், அவனையும் அடிச்சோம். ஓகேங்களா? ஆனா வாரியர்ஸ் என்ன பண்ண தெரியுமா? ஏமன்ல நான் தான் ஜெயிப்பேன் உண்மையிலே போயிட்டு டஃபான டீம் சவுத் ஆஸ்திரேலியா ஜெயிச்சு திரும்ப வந்து ஃபைனல் நிக்கிறாங்கல்ல. விடுவோமா? நானு ஒரே ஒரு 132 ரன் வச்சு மண்ணக்க வச்சேன். சவுத் ஆப்பிரிக்காவிலே போய் என் தலைவன் அதான் கப்ப தூக்கிட்டு வந்தான். உள்ளூர் கப்பு இல்ல வெளியூர் கப்பு பார்த்தா அன்னைக்கு எழுத ஆரம்பிச்சா சவுத் ஆப்பிரிக்காக்காரன், ஆஸ்திரேலியாக்காரன், இவன் பெரிய ஆள் போல